வணக்கம் மக்களே. கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும். ஒரு மனிதன் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமா சக்தி வாய்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். அந்த வகையில கருப்பு உளுந்து நம்மளுடைய உடலுக்கு எந்த மாதிரியான ஆரோக்கியத்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ வாங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவா கருப்பு உளுந்துல கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சக்திகள் அதிகமா இருக்குங்க. அதனால் இதனை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றாங்க. நம்ம அனைவருமே வயது அதிகரிக்க நம்மளுடைய எலும்புகள் மற்றும் மூட்டுகள் அதிக அளவு பலவீனம் அடையுது அப்படின்றது உண்மையான விஷயம். கருப்பு உளுந்துல காணப்படக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் உள்ளிட்ட தாதுக்கள் பரவலாக இருக்கிறதுனால இதனை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமது எலும்புகள் மற்றும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அதிக அளவு நார் சக்தி நிறைந்த உணவினை சேர்த்துக் கொள்வது நல்லது. கருப்பு உளுந்தில் அதிக அளவு நார் சத்து நிறைந்திருக்குங்க. அதனால் நீரிழிவு நோய் உள்ள ஒருவர் தினமும் அல்லது சரியான அளவுல கருப்பு உளுந்தினை எடுத்துக் கொள்வதன் மூலம் இரத்தத்தின் இன்சுலின் மற்றும் குளுக்கோஸின் அளவை சமன்படுத்த முடியும். இதனால் நோயின் தாக்கமும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தில் உள்ள நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு உதவுது. அதிலும் குறிப்பா கருப்பு உளுந்துல உள்ள நார் சத்து கொழுப்பின் அளவை சமநிலைப்படுத்துவதன் மூலமா பெருந்தமனி தடிப்பு, தோல் அலர்ஜி தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு உளுந்து சாப்பிட்டால் தினமும் பாத்தீங்கன்னா நமக்கு நார் சக்தி அதிகரித்து ஜீரண உறுப்புகளால் கிரகிக்கப்பட்டு செரிமான உறுப்புகளும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. செரிமானத்தை மேம்படுத்துவதனால மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது குறைகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்க கருப்பு உளுந்தினை பாத்தீங்கன்னா செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம். 100 கிராம் கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா ஆற்றல் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. கொழுப்பு 1.64 கிராம் இருக்கு. புரதம், கார்போஹைட்ரேட், நார் சத்து, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் பாருங்க 267 மில்லிகிராம் இருக்கு. மேங்கனீஸ், பாஸ்பரஸ், சோடியம், தயமின் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உளுந்து பாத்தீங்கன்னா புரதத்தின் நல்ல மூலமாகும். இது வயிற்றில் வளரும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது அப்படின்றாங்க. இது அமினோ அமிலங்களின் நல்ல ஆதாரமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள்லாம் போக்குது. உளுந்தில் புரதம், பாலிசாக்ரைடுகள், அதுக்கப்புறம் கொழுப்பு அளவை குறைக்க செய்யுது. இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்றாங்க. கருப்பு உளுந்து நார் சத்து நிறைந்தது. இது ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் திறன் கொண்டுள்ளது அப்படின்றாங்க. இதில் நார் சத்து, குளுக்கோஸ் போன்ற ஆற்றலை உற்பத்தி செய்யும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் தன்மைகள் காணப்படுது. கருப்பு உளுந்தில் உள்ள அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் கர்ப்ப காலத்தில் கருவின் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பிணிகளுக்கு அஜீரண கோளாறுகள் இயல்பானது. கருப்பு உளுந்து செரிமானத்திற்கு நன்மை தரக்கூடியது நார்மலாவே. அதே மாதிரி நம்ம கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த ஒரு கருப்பு உளுந்து செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றாங்க. நான் சொன்ன மாதிரி உடல் கால்சியத்தின் அதிகமா இருந்து நம்மளுடைய எலும்புகளை பாதுகாக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ மக்களே, கருப்பு உளுந்துல இருக்கக்கூடிய நன்மைகள் சிலவற்றை பார்த்தோம். இதன் மூலமா நீங்க அதிகமா பயன்படுத்தலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை தினந்தோறும் பார்த்துடலாம்.